ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அல் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பில் அல் குர்ஆன் தொடர்பான சில தகவல்களை உங்களோடு பகிர இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால், அந்த நோக்கத்துடைய விளைவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு நாங்கள் அளந்து பார்த்தோம்னால் இந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அவுட்கம் பேஸ்ட், ஏதாவது ஒரு தொழில் செய்தாலும் ஒரு வியாபாரம் செய்தாலும் நாங்கள் எதை வச்சு முடிவெடுக்கிறோம்னு சொன்னால் அவுட்கம் என்ன, லாஸ்டா ப்ராஃபிட்டா, லாபமா நஷ்டம். இன்றைய தலைப்புடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கின்ற அளவை விட குர்ஆனுக்கு நமக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும். தட் இஸ் த கோல். அதுதான் இன்றைய பாடத்துடைய இன்றைய டிஸ்கஷனுடைய டாபிக்ஸ். இந்த இன்றைய பாடத்தில் கலந்து கொள்றவங்க இந்த பாடத்தில் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் அதனுடைய உறவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதை அதிகரிச்சதுன்னு சொன்னால் இன்றைய பாடம் நமக்கு வேர்க்ஸ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு நான் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எல்லோரும் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய நுபுவா, நபித்துவம் என்கின்ற அந்த விஷயம் பத்உல் வஹி, வஹியுடைய ஆரம்பத்தை கொண்டுதான் தொடங்குகிறது. வஹியை கொண்டுதான் அவருடைய நபித்துவம் தொடங்குகிறது. அந்த முதலாவது வஹி அல் குர்ஆன் தான். முதலாவது அவருக்கு கிடைத்த வஹி அல் குர்ஆன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எப்படி கட்டளை இடுகிறார் என்று பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உன்னை சொல், படைத்த உன்னுடைய ரப்புடைய பெயரில் ஓதுவீராக. அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக அவர் நபியாக ஆகுவதற்கு முன்னால மக்காவில் ஒரு மனிதராக, ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்த ஒருவருக்கு முதல் செய்தியாக நீங்கள் ஓதுங்க. இந்த ஓதுங்க என்பதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், இந்த முதல் கட்டளை தான் அவருக்கு கடைசி கட்டளை. ஏன்னா அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு நாளைக்கு ஓத போகிறாரா அல்லது ஒரு மாசத்துக்கு ஓத போகிறாரான்னு பார்த்தா இல்லை, அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் ஓத போகிறார் என்ற கட்டளை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஒரு நாளிலேயோ ஒரு இரவிலேயோ இறங்கல. பகுதி பகுதியாக கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் அறிந்து கொண்டது. அப்படி இந்த குர்ஆனை மக்களுக்கு ஓதி காண்பிப்பதுதான் அவருடைய பிரதானமான டியூட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லட்சியம் என்ன, பணி என்னன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பணியில நாங்களும் தீவிரமாக ஈடுபடலாம்.
ஒவ்வொரு மனிதன் என்ன நினைக்கிறார், ஒருத்தர் நினைக்கிறார் ரசூலுல்லாஹ் பத்தி அவர் சில சுன்னாக்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நினைச்சு கொண்டு அவர் என்ன செய்யறார், அவருக்கு விரும்பி அவருக்கு வசதியான சுன்னாக்கள் ஈடுபாடு காட்டார். நிச்சயமா அவருக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நேசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றுறது காரணமா அல்லாஹ்ட்ட அவருக்கு கூலி கிடைக்கும். ஆனா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக வந்தாங்கன்னு அது மெயின் அல்ல. அதெல்லாம் அதோடு அவருடைய மெயின் டியூட்டியோடு சார்ந்தது. மெயின் டியூட்டி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உங்களுடைய ரப்பின் பெயரில் நீங்கள் ஓதுவீராக. வஹ்யை ஓதி காண்பிப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதான பணியாக இருந்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கார். குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி இந்த கிதாபை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பிப்பது. வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மாவையும் மக்களுக்கு படிப்பிப்பது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாக திலாவத்து ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பது குர்ஆன்ல பிரதானமாக சுட்டிக்காட்டப்படும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுடைய பிரதானமான நோக்கம் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை மனித சமுதாயத்துக்கு எத்தி வைப்பது, ஓதி காண்பிப்பது. ஓதி காண்பிப்பதனூடாக அல்லாஹ் மக்களை அழைப்பது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவுடைய முதல் ஆயுதமாக, தஅவா பணியுடைய முதல் ஆயுதமாக இந்த வஹ்யாகிய குர்ஆன் தான் அமைந்தது. எனவே வஹி என்று ஒன்று இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணி என்று ஒன்று கிடையாது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் எத்தி வையுங்கள். நீங்க அப்படி செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, நீங்கள் அல்லாஹ் அவனுடைய தூதை நீங்கள் எத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எது இறக்கப்பட்டதோ அதை நீங்கள் எத்தி வைக்க. நீங்க அதை எத்தி வைக்கல என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிசாலாவை, அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ்வுடைய தூதை நீங்கள் எத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே குர்ஆன் என்று ஒன்று இல்லை என்றால், குர்ஆன் ஒன்று இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய நபியும் கிடையாது, அவருடைய பணியும் கிடையாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் பணியாக குர்ஆனை மக்கள் மயப்படுத்துவது இருந்தது. மக்களிடத்துல எப்படி இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கிற அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகம் 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 குர்ஆனை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்ததுதான் தான் இதுதான் குர்ஆன் என்ற உறுதியான முடிவு சஹாபாக்களுக்கு வந்தது. ஒரு நாள் ஓதி இருந்தார், 2 நாள் ஓதி இருந்தார், இது எது குர்ஆன் எப்படி கண்டு. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவாவுடைய ஆயுதமாக, தஅவாவுடைய இலக்காக இந்த குர்ஆனை மக்கள் மயப்படுத்துவது அது இருந்தது. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. நபி அவங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்களா? உங்க உம்மத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, ஒரு தடவை அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் இந்த உம்மத்தை, இந்த சமுதாயத்தை கம்ப்ளைன்ட் பண்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன கௌமின் தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஅவா செஞ்சாங்க. தஅவா செஞ்சு யாருக்கு? நேரடியாக அவருடைய கௌம், அங்க அவரை சுற்றியுள்ள அரபிகளுக்கு, அவருடைய சமுதாயத்துக்கு தான் செஞ்சாங்க. இந்த சமுதாயம், என்னுடைய கௌம் இந்த குர்ஆனை மஹ்ஜூராக, அதாவது ஒரு விடப்பட்ட ஒன்றாக, ஒரு நெக்லெக்டட் ஒன்றாக, நெக்லெக்டட் பண்ணாத,
எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அல்லாஹ்விடத்துல முறையிடுகிறார். இது மாத்திரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கம்ப்ளைண்டாக சொல்லப்பட்டுச்சு. மர்ம நாளிலே அல்லாஹ்விடத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி இந்த வசனம், முஸ்லிம்களை பற்றி அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றியதான் இந்த வசனம். என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை மஹஜூர்னா நெக்லெக்டட், புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தார்கள் சொன்னால், மக்கள் குர்ஆனை கேட்கக்கூடாது, இந்த குர்ஆனை கேட்கக்கூடாதுங்கிறது கடுமையான பிரயத்தனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பணிக்கு எதிராக அவர்கள் செய்தார். அது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். இந்த குர்ஆனை நீங்க கேட்க வேண்டாம் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்ம நாளிலே தன்னுடைய கௌமுக்கு எதிராக சொல்லுகின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இதுதான். என்னுடைய கௌம், என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை மஹ்ஜூராக, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அதை ஆற்றிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை குற்றஞ்சாட்டுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை உலமாக்கள் ஆராய்ந்து சொல்லும் போது என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இது தெளிவாக குர்ஆனை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தவர்களை பற்றியதுதான். அதாவது குர்ஆனை அல்லாஹ்வுடைய வசனம் என்று ஏற்கவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை, அதை புரியவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை, இப்படி காவிர்களை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டிருக்கிறாங்க. அப்படி சொன்ன உலமாக்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள் சொன்னால், இந்த வசனம் காவிர்களை பற்றியதாக இருந்தாலும் முஸ்லிம்களிலும் ஒரு சாரார் இந்த புறக்கணிப்பில் ஒரு அளவு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக இல்லாமல் முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹீதான், குர்ஆன் சத்தியம் தான் என்று சொன்னவர்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த ஹிஜ்ருல் குர்ஆன், குர்ஆனை புறக்கணிப்பதிலே ஏதோ ஒரு படியிலே இருந்துட்டு தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். காவிர்களுடைய அளவுக்கு குர்ஆனை புறக்கணிக்காவிட்டாலும் முஸ்லிம்களும் என்ன செய்தாங்க, குர்ஆனை ஏதோ ஒரு விதத்தில் புறக்கணிக்கிறார்கள் என்று எழுதும். அது யதார்த்தம் தானே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குர்ஆனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது. ஒருவர் நேரம் கிடைத்தால் தான் குர்ஆன் ஓதுவார், உதாரணமா. இன்னொருவர் நேரத்தை எடுத்து குர்ஆனை ஓதுவார். புரியுதா நான் சொல்றது? முதல் பிரெஃபரன்ஸ் அவருக்கு குர்ஆனுக்காக நேரத்தை எடுத்து குர்ஆனை ஓதுவது. இன்னொருவர் அவருக்கு குர்ஆன் கணக்கில்லை, கிடைச்சா ஓதுவது. இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆட்களா? ரெண்டு பேரும் முறையானா? நிச்சயமாக இல்லை. அப்ப காவிர்கள் குர்ஆனை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்காவிட்டாலும் அவர்கள் ஓரளவு ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு படித்தரத்தில் இல்லை. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு முஸ்லிம் அறிந்து கொண்டால்தான் இந்த குர்ஆன் புறக்கணிப்பிலிருந்து அவன் வெளியே வர முடியும். ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன கடமை செய்யணும், அவங்களோட எப்படி தொடங்க வேண்டும் என்று படித்தால்தான் இந்த உகூக்குல் வாலிதை, பெற்றோரை நோவினை செய்வது என்ற அந்த குற்றத்திலிருந்து ஒரு மனிதனால் வெளியே வர முடியும். சரிதானே? பெற்றோரை நோவினை செய்தல் என்பது ஒரு பெரிய குற்றம், அதாவது பெரும் பாவங்கள் அதுவும் சொல்லப்படும். அப்ப பெரும் பெற்றோர்களை எப்படி அணுக வேண்டும் என்று படித்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும், இந்த பெற்றோரை நோவினை செய்தல் என்ற அந்த குற்றத்திலிருந்து அவன் வெளியே வர முடியும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு நாங்கள் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் படித்தால்தான் இந்த குர்ஆன் புறக்கணிப்பு என்ற இந்த குற்றத்திலிருந்து நாங்கள் முழுமையாக வெளியே வர முடியும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் குர்ஆனை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். முதலாவது என்ன, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்ன? முதலாவது கடமையாக அடையாளப்படுத்தப்படுறது குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய சத்தியம் என்று நம்புகிறோம். இதுல சந்தேகமே இல்லை. இது அல்லாஹ் இறக்கியதுதான். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக சுயமாக புனைந்து கட்டி அதை சொல்லவில்லை. இது அல்லாஹ் இறக்கினான் என்று அவர் நம்புகிறார்.
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அதுதான் புத்தகம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு புத்தகத்தை காட்டி அதுதான் புத்தகம். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புத்தகத்தின் பக்கம் ஒரு கவன ஈர்ப்பை அல்லாஹ் செய்கிறான். அதுதான் புத்தகம், நீங்க அதைத்தான் எடுக்கணும். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அதிலே சந்தேகமே கிடையாது. ஹுதல் முத்தகீன், இந்த குர்ஆனுடைய இலக்கு தக்வா உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி அதனுடைய ஆரம்ப அத்தியாயங்களிலே அல்லாஹ் சொல்லிட்டான், இதுதான் டெக்ஸ்ட் புக், இதுதான் உங்களுடைய புத்தகம். இந்த புத்தகத்துடைய நோக்கம் வழிகாட்டுறது. இந்த புத்தகத்துடைய கோல் என்ன? இந்த புத்தகம் எதுக்கு வந்திருக்கு சொன்னா புதல் வழிகாட்டுதலாக வந்திருக்கு. யாருக்கு? லில் முத்தகீன். யாருக்கு சொன்னா யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு இந்த புத்தகத்திலே வழிகாட்டல் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே நாங்கள் இந்த புத்தகத்தை சந்தேகமே இல்லாமல் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்று நம்புவோம். நம்பிட்டு நாங்க நம்பிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை புறக்கணித்து விடக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது என்றால் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஒரு மகத்துவம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த வேதத்தை அவனுடைய கலாமை பற்றிய மரியாதை எங்கள்கிட்ட வரும். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி அளக்க, அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி தன்னிடம் அல்லாஹ்வுடைய நேசம் எந்த அளவு இருக்குது என்பதை அளப்பதற்கான ஒரு மீட்டர், அதாவது அளவுகோலாக குர்ஆனை சொல்றாங்க. யாருக்கு குர்ஆன்ல அதிகம் நேசம் இருக்கிறதோ, யாருக்கு குர்ஆனின் மீது அதிகம் நேசம் இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கிறது. அப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேனா என்று ஒருவர் தன்னை டெஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் எடுக்க வேண்டிய மீட்டர் ஸ்கேல் மஹப்பத்துல் குர்ஆன், குர்ஆனை தான் எந்த அளவு நேசிக்கிறேன் என்பதை வைத்து அவர் முடிவெடுத்துக் கொள்ளலாம் தான் எந்த அளவு அல்லாஹ்வை நேசிக்கிறார். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சொல்றதுக்கு அதுதான் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நேசம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் அல்லாஹ்வுடைய வழிக்கும் நமக்கு நேசம் இருக்கும். எனவே ஒருவர் தன்னை பரிசீலனை செய்வதாக இருந்தால் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு மஹப்பத் நமக்கு அல்லாஹ்வில் இருக்கிறது என்பதை பரிசீலிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் எந்த அளவு நேசிக்கிறேன் என்பதை அவர் அளந்து கொண்டார் என்று சொன்னார் அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறாரா இல்லையா என்பதை அவரே முடிவெடுத்துக் கொள்ளும். இப்ப நாங்க எங்களுக்கு எவ்வளவு நேசம் இருக்குது மற்ற பொருட்கள் என்று சொன்னா சோசியல் மீடியா எப்படித்தான் தவிர்க்க போனாலும் அதுல போய் ஸ்க்ரோல் பண்ணாட்டி எங்களுடைய பொழுது போகுதே இல்லை. வாட்ஸ்அப்பை பார்க்கிறோம், ஃபேஸ்புக்கை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் தான் பார்க்கிறோம். இதை எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை பற்றிய நேசம் நமக்கு இருக்குமா? இது எல்லாத்துக்கும் முன்னதாக நாங்கள் குர்ஆன் எடுப்போமா இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் தன்னுடைய குர்ஆனோடு உள்ள உறவுல முதல் படியாக இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நம்புவதோடு அதன் மீது அவன் நேசம் கொள்ளுகிறான். இது அவன் செய்ய வேண்டிய முதலாவது கடமை. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி நம்புகின்ற ஒரு மனிதன் என்ன சொல்றா, குர்ஆனுக்கு எதிராக வருகின்ற அனைத்து கருத்துக்களையும் அவன் நிராகரிக்கணும். குர்ஆனுக்கு எதிராக என்ன கொள்கை வந்தாலும், குர்ஆனுக்கு எதிராக என்ன கருத்து வந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் இது குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்ற காரணத்தால் அவன் அதை விட்டு. இது ஒரு மனிதன் குர்ஆனோடு நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று நம்போடும்,
குர்ஆனில் எந்த சந்தேகம் அவர்கள் வைக்கக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றமாக வருகின்ற எல்லா தகவல்களையும் அவன் நிராகரிக்கிறான். ஏனென்றால் குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு தகவலை அவன் உண்மையென்று நம்புவானாக இருந்தால் குர்ஆனை அவன் பொய்யென்று சொல்லுவான். எனவே அவன் முதல் கட்டத்திலே அவன் தோற்று போய்விடுகிறான். முதல் இடத்திலே அவன் ஃபெயில் ஆகிவிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்றமாக பல கொள்கைகள் கருத்துக்கள் வரலாம். வந்தால் ஒரு குர்ஆனை நம்புகின்றவன் என்ன முடிவெடுக்கணும்? அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உண்மை, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் சஹாபாக்களை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு குர்ஆனுடைய வசனங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹராஜ் போனாங்க. இஸ்ரா சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலா, இரவு வழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை இராவலி நடத்தி அல்லாஹ் தஆலா வானுலகத்துக்கு உயர்த்தினார். சஹாபாக்களை பொறுத்தவரையில் நம்ம இப்போதுள்ள காலத்தில் ஒரு அளவு யோசிக்கலாம். ராக்கெட்டுகள் மூலமாக அல்லது ஸ்பீட் வாகனங்கள் மூலமாக கொஞ்சம் போகலாம் வரலாம் என்ற சாத்தியப்பாடு இப்போ நமக்கு இருக்குது. அந்த காலத்தோட மனிதன் நிலத்தை விட்டு கிளம்பவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகம் உயர்த்தப்பட்ட செய்தியை சஹாபாக்கள் அப்படியே நம்பினாங்க. ஏன் நம்பினாங்க? அது அவங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து வராட்டையும் பரவாயில்லை. இதுதான் மன்ஹஜு ஸஹாபா. மன்ஹஜு ஸஹாபா என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டால் அது தங்களுடைய அனுபவம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் மிஞ்சினாலும் அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபா செய்வாங்க, அதை எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்கள் ஒரு விஷயம் நடந்து கொண்டது. என்னது? பொதுவாக நோன்பின் மருத்துவ நன்மைகள், நோன்புல என்ன மருத்துவ பண்பாடுகள், சரி நோன்புல மருத்துவம் சம்பந்தமா பயன்கள் இல்லவே இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? இப்ப பேசுறாங்க யாரு, சில ஆட்கள் பேசுறாங்க நோன்புல அப்படி இருக்குது, நோன்புல இப்படி இருக்குது, நோன்புல இப்படி இருக்குது, யாரோ சில ஆய்வுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு இல்லை நோன்பு ஆட்ட ஃபெயிலியர், நோன்புல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும்? சும்மா கேட்கிறோம், நாங்க என்ன செய்யணும்? மூமினை பொறுத்தவரையில அல்லாஹ் சொன்னதுக்காக செய்யணும். இருந்தா இருந்துட்டு போகணும் சைட் பெனிஃபிட்ஸ். நாங்க அதை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்றேன். இப்போ உதாரணம் பண்டி இறைச்சி அல்லாஹ் தஆலா லஹ்முல் ஹின்ஸீர் அல்லாஹ் என்ன செய்துட்டார்? பன்றி இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். இது இப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹ் ஹராமாக்கிட்டா அது ஹராம் தான். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன விஞ்ஞானம், அதுக்கு என்ன பௌதீகம், அதுக்கு என்ன கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அல்லாஹுக்கு தான் தெரியும் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அணுகிற முறை யாரோ வந்து சொல்றாங்க ஒரு பண்பு இறைச்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதனால இப்படி இருக்குது என்று சொல்றாங்க. சரி இருந்துட்டு போகட்டும். நாங்க அதுக்காக அல்ல பண்பு இறைச்சியை தள்ளி வச்சுக்கிறது. பன்றி இறைச்சியை நாங்கள் தவிர்த்திருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி ஒரு கெடுதி இருக்கு, இருந்துட்டு போகட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு அந்த கெடுதி இல்லை, பன்றி இறைச்சியில் இப்ப அந்த கெடுதியெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்? தாங்க சாப்பிடுறோம் நாங்கள் சொல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று வந்துவிட்டால் ஒரு மனிதன் காரண காரியங்களை பற்றி எல்லாம் சிந்திக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக அவன் அதை நம்ப வேண்டும். அது தன்னுடைய பகுத்தறிவுக்கும் விஞ்ஞானத்துக்கும் கணிதத்துக்கும் கெமிஸ்ட்ரி ரசாயனத்துக்கும் முரணாக இருந்தாலும் சரி. ஏன்? மூமினை பொறுத்தவரையிலே அவன் யுமினூன பில் கைப், மறைவானதை அவன் ஈமான் கொள்வான். எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று ஈமான்.
எனவே அன்புக்குரிய சகோதரர், குர்ஆனை நாங்கள் மொத்தமாக எடுக்கும்போது குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சத்தியம் என்பதை நாங்கள் புரிவதோடு அதற்கு எதிராக வருகின்ற எல்லா கருத்துக்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். சில வேளை கஷ்டமா இருக்கு, ஆனால் நிராகரித்து தான் ஆகும். இப்ப குர்ஆன் சொல்லுது, வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது அமைந்தது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் 7 வானத்துக்கு அங்கால தான் அர்ஷ் இருக்கு இல்லையா? 7 வானத்துக்கு அங்கால தான் அர்ஷ் இருக்கு. அர்ஷுக்கு கீழே தண்ணீர் இருப்பதாக அல்லாஹ் சொல்றார். அர்ஷுக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணீர் இருப்பதாக. எங்களால் நம்ப முடியுமா? நம்ம தான் நம்ப முடியும். நம்பத்தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அரிசிக்கு மேல தண்ணிக்கு மேல அரிசிக்கு கால அரிசி அலல்மா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அறிவு ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் குர்ஆன் என்று வந்து விடும்போது, அல்லாஹ்வுடைய வஹி என்று வந்து விடும்போது நாங்கள் அதை முழுமையாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும். இல்ல நாங்கள் அறிவு கொண்டுதான் அதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் குர்ஆனில் நாங்கள் நிறைய விஷயங்களை மறுத்து காவிர்களாக. எனவே குர்ஆனோடு உள்ள முதலாவது உறவுல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், இது எல்லாம் சத்தியம், இதுல சந்தேகம் இல்லை. இதுல யார் மாற்று கருத்து, இதுக்கு எதிரான மாற்று கருத்துகள் வந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்வோம். இது முதலாவது. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் நாங்கள் குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை பற்றி பார்க்கிறோம். முதலாவது கடமை, ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தார்கள், ஓதி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் இன்னல்லதீன யத்லூன ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகின்றவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதுகின்றவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டுகிறார். எனவே ஒருவர் குர்ஆனை ஓதுவது என்பது அது ஒரு தனியான இபாதத், தனியான ஒரு இபாதத். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முதல் மரியாதையாக தூரத்தில் வைத்துக் விடக்கூடாது. குர்ஆனோடு நெருக்கமான உறவு ஏற்படுவதற்கான முதலாவது படி என்ன சொன்னால் அதை எடுத்து ஓதுவது. இரண்டாவது படி என்ன? குர்ஆன் ஓதும் போது அதை கேட்பது. குர்ஆன் ஓதுவதை அதுவும் ஒரு இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களிடத்திலே குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்டிருக்கிறார். எனவே குர்ஆன் ஓதப்படும் போது குர்ஆனை கேட்பதும் ஒரு இபாதத். அதே போன்று இந்த குர்ஆனை ஓதுவதும் கேட்பதும் இபாதத். அடுத்த கட்டமாக ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த குர்ஆனை அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். இன்னைக்கு நாங்க குர்ஆனை ஓதுவதோடு ஒரு சமுதாயம் நிப்பாட்டிக் கொள்கிறோம். குர்ஆனை ஓதுவதோடு நிப்பாட்டிக் கொள்கின்ற அந்த சமுதாயத்துக்கு குர்ஆனில் இருக்கின்ற வழிகாட்டலை எடுத்துக்கொள்ள எந்த வழியுமே கிடையாது. வெறுமனே அவர்கள் என்ன செய்யற, குர்ஆன் எடுக்கிற ஒரு 1/4 ஜுஸு, 1/2 ஜுஸு, 3/4 ஜுஸு, 1 ஜுஸு, 2 ஜுஸு, மாஷா அல்லாஹ் அழகான முறையில அவங்க தஜ்வீதோட மிக ஒழுக்கமாக எல்லாவற்றையும் சரியாக பெர்ஃபெக்டாக திலாவத்தை மட்டும் செய்தார். அழகான குரல்ல ஓசை நயத்தோட தஜ்வீத் எல்லாம் மெயின்டைன் பண்ணி சூப்பர். ஆனா அந்த குர்ஆன் தனக்கு என்ன சொல்லுகிறது, தன்னை என்ன செய்ய சொல்லுகிறது என்று பற்றிய யதார்த்தம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அப்ப என்னது, அது ஒரு குர்ஆன் தொடர்பாக ஒரு இபாதத்தை, ஒரு கடமையை செய்வதால குர்ஆன் இருக்கிற அந்த ஹிதாயத் நமக்கு கிடைத்து விட போகிறது என்பது கிடையாது. அது ஒரு ஸ்டெப். அந்த ஸ்டெப்லயே குர்ஆனுடைய லட்சியத்தை நாங்கள் அப்படியே நிறைவேற்றி விட்டோம் என்பது கிடையாது. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இல்லாம உதாரணமாக ஒரு கடிதத்தை வாசிக்காம அதுல என்ன கேட்டு புரிய முடியுமா? புரிய முடியும். எனவே வாசித்தல் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இரண்டாவது ஸ்டெப் என்ன? அதை புரிய முயல்வது.
சாதாரண மனிதனுக்கு என்ன செய்யலாம், முயன்ற அளவு தர்ஜமத்துல் குர்ஆன், மஆனில் குர்ஆன், குர்ஆனுடைய தர்ஜமாக்கள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. தனக்கு பிடித்தமான ஒரு மொழிபெயர்ப்பை அவர் தொடர்ச்சியாக அவர் வாசிச்சு அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ளும். இப்ப சில வேளைகள் ஒரு மனிதனை பொறுத்தவரையில அளவு தெரியாதவர்கள் உள்ள பிரச்சனை தான் மொழிபெயர்ப்புல சில வேளை கடினத்தன்மை இருக்கலாம். அதாவது ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷைக்கு எதை மொழிபெயர்த்தாலும் அது சரியான அந்த அந்த பாஷையில் உள்ள அவ்வளோத்தையும் அப்படி கொண்டு வர முடியாது. சில வேளை மொழிபெயர்ப்புகள் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வாசிச்சு அந்த வசனத்தை விளங்க வேண்டிய கட்டாயப்பாடும் சில மொழிபெயர்ப்புகள் இருக்கு. கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்காக அவர் அந்த வசனத்தை மொழிபெயர்த்து அதை விளங்கப்பார். சரி, விளங்கல, என்ன பண்றது? அவர் அதற்காக முயற்சியை இன்னொரு கட்டத்துக்கு தூக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில பொதுவாக எங்களிடத்துல வார கேள்விகள் எல்லாம் ஹதீஸை பத்தி தான் வரும். பொதுவாக குர்ஆன் சொன்னா பேசுற ஆட்கள்கிட்ட கேள்வி போன்ல அல்லது வாட்ஸ்அப்ல வருதுன்னா அநேகமான கேள்வி எதை பத்தி வருது? ஒரு ஹதீஸை பத்தி, இது சஹீஹா அல்லது அல்லது இது விளக்க வேண்டும். பொதுவாக ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி கேள்வி வாரது கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம். எனக்கு ஷேக், நான் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன், அதனுடைய தர்ஜுமாவை படித்தேன், அது எனக்கு ஒரு மேலதிகமான விளக்கம் தேவைன்னு ஒரு வாய்ஸ் கிளிப் பண்ணதையோ ஒரு கேள்வி வந்ததாகவோ மிக அண்மை காலத்தில் எந்த ஞாபகமும் கிடையாது. அதுல இருந்தே விளக்குது, நாங்கள் குர்ஆன் சுன்னா பேருக்கு தான் சொல்றோம். குர்ஆன் அப்படியே தள்ளி வச்சுட்டு சொன்னாமல் ஓட்டிட்டு. எனவே கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் தினமும் குர்ஆனை ஓத வேண்டும். அதனோடு அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிய முயற்சிக்க வேண்டும். அதோடு நிறுத்திவிடக் கூடாது. குர்ஆனுடைய அர்த்தத்தை மாத்திரம் புரிந்து கொள்வதால் ஒருவருக்கு ஹிதாயத் கிடைக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், லியதப்பரு ஆயாத்திஹி, அவனுடைய ஆயத்துகளை அவர்கள் சிந்திப்பதற்காக. அல்லது அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உண்மையிலே சொல்ல போனால் குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் ஹிதாயத் கிடைக்கும். தர்ஜமாவுடன் நிற்பதால் ஒருவருக்கு ஹிதாயத் வரும். அந்த ஓதி உணர்ந்த அந்த அர்த்தத்தை வைத்து அவர் சிந்திக்கும் போது அவர் ஹிதாயத்துக்குள் நுழைகிறார். இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுறாங்க, ஷைத்தானுடைய பாலிய ஒரு திட்டம் தான் இந்த ததப்புரை தடுப்பு. ஓதுங்க, தர்ஜமாவை எல்லாம் பாருங்க, ஆனா ததப்புரை அப்படியே பிளாக் பண்ணிடும். அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை வைத்து சிந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஷைத்தான் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ததப்புர் தான் குர்ஆனை பற்றிய சிந்தனை தான், குர்ஆனுடைய வசனங்களை பற்றிய சிந்தனை தான் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால், என்ன செய்ய போகுது? ஹிதாயத்தை நமக்கு சொல்லி காட்ட போகுது. எனவே ததப்புர் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதி. அந்த ததப்புரின் மூலம் கிடைக்கின்ற குர்ஆனிய சிந்தனை, குர்ஆனிய மீள் சிந்தனை என்று சொல்லலாம். ததப்புர் என்ற அந்த வார்த்தை மூலமாக சொன்னாங்க, அந்த வார்த்தை துபுர் என்ற வார்த்தை. துபுர் என்பது பின்பக்கம், எந்த ஒரு மிருகத்துடைய பின்பகுதிக்கு சொல்லும். மலத்துவாரம் அதுக்கு துபுர் என்று சொல்லுவோம். ததப்புர் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, திரும்ப திரும்ப அந்த பழைய இடத்துக்கே வாருது. குர்ஆனுடைய வசனங்களை வைத்து சிந்திப்பது என்பது ஒரு பெரியோர் இபாதத். அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் நீங்கள் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டலை பெற போவீர்கள். ஒவ்வொரு வசனமும் ஆழமான கருத்துக்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்பது கிடையாது.
நேற்று கூட நான் வாசித்தேன், நேற்று கூட உலமாக்கள் எழுதியதை வாசித்தேன். உதாரணமாக சொன்ன உதாரணத்துக்கு மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கிற நாளில் அதிபதியாக இருக்கிறார். திடீரென்று இய்யாக நஅபுதுன்னு சொல்றோம். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த மாலிகி யௌமித்தீனுக்கு இய்யாக நஅபுதுக்கு என்ன சம்பந்தம்? யௌமுத்தீன்ல நீங்க உங்களோட மொத்த வாழ்க்கைக்கான கூலி கிடைக்கும். அதாவது ஒரு மனிதன் எது அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான நேரம் என்றால் யௌமுத்தீன், தன்னுடைய மொத்த வாழ்க்கைக்குமாக கூலி கிடைக்கிற அந்த அந்த கணம் அல்லது அந்த பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பொழுது. ஏன்னா அதுலதான் அவன் சொர்க்கவாதியா நரகவாதியான தீர்ப்பு சொல்லப்பட்டு அவனுக்கு கூலி வழங்கப்படும். அல்லாஹ் தஆலா மாலிகி யௌமித்தீனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்றாங்க. எழுதுறாங்க, முந்தி உள்ள இந்த துண்டுக்கு என்ன சம்பந்தம்? யௌமுத்தீன்ல நீங்க நாங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இதுதான் வழி. இய்யாக நஅபுது இல்லாமல் மாலிகி யௌமித்தீன்ல நமக்கு தோல்விதான். புரியுதா? உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குகிறோம். இந்த பேசிக், இந்த அடிப்படை இல்லாமல் மாலிகி யௌமித்தீன் என்ற வசனத்துல வந்த அந்த தகவல், அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சு அல்லாஹ் நமக்கு கூலி தர போகிற அந்த டைம்ல இய்யாக நஅபுதுவோட யார் போறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. இய்யாக நஅபுது இல்லாமல் போகின்ற ஒவ்வொருவரும் நிரந்தரமான நரகத்துக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? நாங்க சும்மா ஓதிட்டு போறோம். மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். புரியுதா? அவன் கூலி கொடுக்கின்ற பொழுதுல அவன் அரசனாக இருப்பான். உன்னையே வணங்குகிறோம், உன்னுடனே உதவி சொல்றோம். அதுக்கு அங்கிட்டு ஒன்று நம்மகிட்ட கிடையாது. அதை சிந்திக்கும் போது அல்லாஹ் தஆலா பல அத்தாட்சிகளை, பல விளக்கங்களை, வாழ்க்கைக்கான பல பாடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கு அடுத்ததாக உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த இய்யாக நஅபுதுவோட இய்யாக நஸ்தஈன் எதுக்கு இணைச்சு வச்சிருக்கு? இய்யாக நஅபுதுவோட இய்யாக நஸ்தஈன் எதுக்கு இணைச்சு வச்சிருக்கு? ஆமா, நாங்க மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு இய்யாக நஅபுது அவசியம். பின்னால ஹிதாயத் கிடைக்கிறது இய்யாக நஸ்தஈன் அவசியம். இய்யாக நஸ்தஈன் நாங்க ஓதிட்டு என்ன கேட்க போறோம்? என்ன கேட்க போறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், மாலிகி யௌமித்தீன். அந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஹிதாயத் தேவை. அவங்க சுலமாக சொல்றாங்க, இய்யாக நஅபுது மாலிகி யௌமித்தீனோட தொடர்பானது, وإياك نستعين اهدنا الصراط المستقيم ஓட தொடர்பானது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக நஅபுது அல்லாஹ்வுடைய பகுதி, وإياك نستعين அடியானுடைய பகுதி. அப்ப ஹிதாயத்தை கேட்கிறதுக்கு முன்னால அடியான் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அடிமைத்துவத்தையும் தன்னுடைய இயலாமையும் பலவீனத்தையும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிறான். நான் உன்னுடைய அடிமை, நீ உதவி செய்தால் தான் என்னால் வெற்றி பெற முடியும் என்று அவன் சரணடைகிறான். சரணடைந்துட்டு அல்லாஹ் கிட்ட முதல் தேவையாக எதை கேட்கிறான்னு சொன்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். முதல் தேவையாக அவன் அடியான் அல்லாஹ்விட ஹிதாயத்தை தான் கேட்கிறான். ஏன்னா ஹிதாயத்து இல்லாம அவன் வாழ்ந்து பிரயோசனமே கிடையாது. அப்ப அல்லாஹ் கிட்ட முதல் கேட்கின்ற பிரார்த்தனையாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அமைஞ்சிருக்கிறத அந்த குர்ஆன்ல பார்க்கணும். அப்ப இதெல்லாம் மொழிபெயர்ப்புல இருக்காது. புரியுதா? மொழிபெயர்ப்புல இந்த அளவு தகவல் இருக்காது. அதை சிந்தித்து சிந்திக்கின்றவர்களுக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு என்பது மேலும் அதை ஆழமாக புரியும் போதுதான் ஒரு மனிதனுக்கு அவன் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது, அதை ஓதும் போது ஆழ்ந்த உணர்வோடு, ஒரு ஆழமான மனப்பதிவோடு அவன் அதை செய்வான். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக மாறிக்க அந்த அர்த்தத்தோடய அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அது அவனுக்கு பெரிய ஒரு ஹிதாயத்தின் பக்கம் அவனை கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே திலாவா, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை கேட்பது, குர்ஆனை புரிவது, அதோட குர்ஆனை ததப்புர், அதை சிந்திப்பது. சிந்தனை என்பதுதான் கடைசியாக நமக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறக்க போகும். திறந்தால் அடுத்த கட்டமாக அவர் குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது. சிந்திச்சாச்சு, ததப்புர் செஞ்சாச்சு, விளங்கியாச்சு. ஆனால் விளங்கினதை அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடைமுறைப்படுத்துவது. ஒவ்வொரு நேரத்திலும் அவர் குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது. எல்லா நேரத்திலையும் குர்ஆன் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடு குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலையும் குர்ஆனை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். எனவே அல் குர்ஆன் சொல்வது போன்று நாங்கள் பேச வேண்டும், அல் குர்ஆன் சொல்வது போன்று நாங்கள் பார்க்க வேண்டும், அல் குர்ஆன் சொல்வது போன்று நாங்கள் கேட்க வேண்டும், அல் குர்ஆன் சொல்வது போன்று நாங்கள் தொட வேண்டும். குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது என்பது வெறும் சில விடயங்கள்ல மாத்திரம் அல்ல. பொருட்கள் வாங்கல மட்டும் அல்லது தொழுகையில மட்டும் நோன்புல மட்டும் இல்லை. குர்ஆனை ஒவ்வொரு வசனங்களையும் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். ஒரு இடத்துல பார்வை பற்றிய ஆயத்துகளும் பார்க்கும்போது அந்த வசனம் நம்மகிட்ட வரணும், கேட்கும்போது ஒரு வசனம் நம்மளோட காதுல வரணும், அடிக்கும் போது நம்மளோட ஒரு வசனம் அல்லாஹ் நம்மளோட மனதில் ஓடும். ஒருவரோடு நாங்கள் தர்க்கம் செய்யும் போது அந்த டைம்ல ஒரு அல்லாஹ்வுடைய வசனம் நம்மளுடைய உள்ளத்துல வரும். அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு ஆணை தத்பீர் நடைமுறைப்படுத்தும் போது அவன் கால பொறுப்பு அல் குர்ஆன், அவனுடைய பண்பாடு குர்ஆனாக ஆகும். அப்பதான் அவர் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றார். யாருடைய பண்பாடு, யாருடைய நடைமுறை குர்ஆனாக இருக்கிறதோ அவர்தான் உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றார். இரண்டாவது கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய குலுகு குர்ஆனாக இருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்வுக்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ, குர்ஆனுடைய சட்டங்கள், குர்ஆன் சொல்லுகின்ற கொள்கை, குர்ஆன் சொல்லுகின்ற அகீதா, குர்ஆன் சொல்லுகின்ற அஹ்லாக்கோட என்னுடைய வாழ்க்கை எந்த அளவு உரசி பார்த்து ஒற்றுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலிருந்து என்னுடைய அஹ்லாக், என்னுடைய கொள்கை, என்னுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி விலகுதோ அந்த அளவுக்கு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரம். எனவே அடுத்த கட்டம் தத்பீர், அல்லாஹ்வுடைய வேதத்தை தன்னுடைய சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவன் அதை நடைமுறைப்படுத்த. அடுத்த கடமைதான் அவன் இந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறது. ஏனென்றால் தன்னோடு இந்த குர்ஆன் முடிந்து விடக்கூடாது. நபி அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாலும் அந்த நோக்கத்தை நாங்களும் செய்யணும். அவர் எதுக்காக வந்தார்? இந்த குர்ஆனை மக்கள் மயப்படுத்தத்தான் வந்தார். அல்லாஹ்வுடைய வழியை மக்களிடத்தில் கொண்டு விஷயத்தான் வந்தார். எனவே எங்களுக்கு எங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வசதிக்கும் ஏற்ப குர்ஆனை நாங்கள் மக்கள் மயப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படிச்சோமா அதை எவ்வளவுக்கு நாங்கள் தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய குடும்பத்தார்களோடு, நண்பர்களோடு பகிர முடியும் அதை பகிர்வது. அல்லது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் அல்லது விளக்கங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு டேலண்ட் எல்லாம் கிடையாது, பெரிய டீப் நாலேஜ் கிடையாது, இதை பற்றி எல்லாம் பேசுறது. ஒரு குர்ஆன் சம்பந்தமான ஒரு CD, குர்ஆன் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை, குர்ஆனுடைய விளக்கம் எழுதப்பட்ட ஏதோ ஒரு ஜுஸ்வை ஒரு மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது. எங்களுக்கு தெரியாது யாருக்கு ஹிதாயத்து கிடைக்க போகிறது, எந்த வசனத்தை கொண்டு யாரு ஹிதாயத்து கிடைக்க போறது நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால குர்ஆனை எத்தி வைப்பதற்கான முயற்சிகள் நம்முடைய கடமைகள் உள்ளது. அது ஒருவருடைய சக்திக்கு ஏற்ப அவர் செய்து, ஒரு ஆலிமாக இருக்கிறவர் அவரது லெவலில் செய்வார், ஒரு பொதுமகனாக இருக்கிறவர் அவருடைய லெவலில் செய்வார்,
ஒரு பள்ளி வாசலுக்கு இமாமா இருக்கு அவர்கள் எப்படி. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையில குர்ஆனை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற கடமை எங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவு ஆய, பல்லிகு அன்னி வலவு ஆய, என்னிடமிருந்து ஒரு ஆயத்தாவது எத்தி வையுங்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் கூட ஒரு பிள்ளையான ஒரு புரிதல்ல போய் ஹதீஸை எத்தி வைக்கிறதுக்கு பாதிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பல்லிகு அன்னி வலவு ஆயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஹதீஸுக்கு ஆயத் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் பாவிச்சது கிடையாது. ஹதீஸும் வரலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதல் கட்டமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை எத்தி வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்த்து சொன்ன வார்த்தை பல்லிகு அன்னி வலவு ஆய, ஒரு ஆயத்தாவது நீங்கள் எத்தி வையுங்கள். நாங்கள் எங்களை பார்த்து கேட்கணும், அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆயத்தை யாருக்காவது சொல்லிக்கிறப்பா, எத்தி வைத்திருக்கிறப்பா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் இந்த வேதத்தை பற்றி தான் வசியத்து செய்தார். இந்த வேதத்தை எத்தி வைப்பதை பற்றி தான் வசியத்து செய்தார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒட்டு மொத்தமாக குர்ஆனை பற்றிய பொதுவான கடமைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். குர்ஆனை நம்புவது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் ஓதுவதை கேட்பது, குர்ஆனை புரிவது, குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது, அதனோடு சேர்த்து குர்ஆனை எத்தி வைப்பது. இது ஒரு டீட்டெயிலான டாபிக். இதுக்கு கீழே சப் டாபிக்ஸ் இருக்குது. நடைமுறைப்படுத்துறதுல எப்படி, ஓதுறதுல எப்படி, கேட்பதில் எப்படி, அதுக்குரிய ஆதாபங்கள் ஒழுக்கங்கள் எல்லாமே அதெல்லாம் 40 நிமிஷத்துக்குள்ள கவர் பண்ண முடியாது. எனவே இந்த டாபிக்ஸ், அதாவது குர்ஆனை நம்புவது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை கேட்பது, குர்ஆனை புரிவது, குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது, குர்ஆனை எத்தி வைப்பது, இதில் நாம் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நாங்கள் அல் குர்ஆனிய மனிதர்களாக குர்ஆனுக்கு எங்களுக்கு நெருக்கம் கூடிக்கிட்டே கூடிக்கிட்டே. எனவே குர்ஆனுக்கு நெருக்கம், குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எந்த அளவு நெருக்கம் ஏற்படுகிறோம் அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எங்களுக்கும் நெருக்கம் வேண்டும். எனவே குர்ஆனோடு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் ஆழமாக ஆழ்மனதிலே பதித்து தினமும் குர்ஆனோடு உறவாடுகின்ற ஏதோ ஒரு வகையில் உறவாடுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறும்போது நிச்சயமாக இந்த அமர்வு, இந்த எங்களுக்கு மறுமை நாளிலே பிரயோசனப்படத்தக்கதாகும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி